அம்மா அன்னையே உன்னை போல் தெய்வமில்லையே அம்மா அன்னையை உன்னை போல தெய்வமில்லையே அகரவரை எழுத்து பரம்பொருளியே இசையோடு தமிழாத கலைவாணியே இசையத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடின தாயே இசையோடு தமிழாத கலைவாணியே இசையோடு தமிழாத கலைவாணியே அம்மா இதயத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடியே அம்மா இசையோடு தமிழாத கலைவாணியே கலைகளையும் கற்று தந்தாய் அம்மா அம்மா கலைகளை கற்று தந்தாய் அம்மா அம்மா இசையோடு தலையாட கலைவாணியே இதயத்தில் உன்னை வேண்டி பொருள் பாடினேன் தாயே இசையோடு தலையாட கலைவாணியே இசையோடு தமிழ்ஞானம் கலைவாணியே அம்மா இதயத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடியே அம்மா இசையோடு தமிழ்ஞானம் கலைவாணியே இசையோடும் தமிழான கலைவாணியே சிங்கர் கலைஞர்கள் முன்மரக அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியோர் மற்றும் யாவரைக்கும் 4 வீதம் 6 சாயிற்றம் 18 பேடம் 28 யாவும் 32 தான தர்மங்கள் 66 நுழைகவும் 96 ரத்துவம் 108 மனைவி காணங்கள் என்று சொல்லப்பட்ட சகல சாற்றங்களையும் ஐயமில்லாமல் கற்றெடுத்து ஆண்டாட்டி கொண்டாண்டு அழகு விட்டு வளநாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே தாமர விரியினாட்சிக்கும் குன்னுடைய கவண்டருக்கும் ஈட்டிற்கு தந்தால் முடி சேர்ந்த வணக்கம் வணக்கம் பிள்ளை நீருக்குறை சேர்ந்து அம்பையும் அரவையும் பிச்சை மாமா அவர்கள் தங்களுக்காக 100 செலவத்தை வாரி வழங்கியுள்ளார். எந்த குறையுடன் கையால் கொடுத்திருந்தாலும் குறை என்பது வெளியீடு என்பதை கை கொண்டு சென்று இடுவெல்லாம் சீரும் சிறப்பின்றி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் தாயே சொல்வது என்ன கடமை சுகத்தை கொடுப்பது உன்னுடைய கடமையாகட்டும் தாயே. ஆநாட்டிகள் நாட்டு அழகு பண்ணி விளையாட்டு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டில் தாமர விரிதாட்சிக்கும் குன்னுடைய கவண்டருக்கும் சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தால் தருவாயிலே சந்தையும் தாயும் காலமான பிறகு இம்மனாகப்பட்ட வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அண்ணர் கேட்டார்,
தங்கமி இப்போது பார்த்தாலும் அலர்ந்த மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய முகமாக பட்டதம்மா இன்று வாட்ட முகம் இருக்கும் காரணம் என்னென்று கேட்டார் அண்ணன். அண்ணன், நமது தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தினால் என் மனமாகப்பட்டது வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணா என்று எடுத்து தெரிவித்தேன். தங்கமி, நமது தாயும் தந்தையும் இல்லை என்பதற்காக வேதனை வேண்டாம் அம்மா. தாயும் தந்தையாக தாங்கள் இருக்கின்றோம் தெரிவித்தார்கள் அண்ணமார்கள். தங்கமி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அண்ணன். அண்ணன், நமது தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தினால் கூடிருந்து விளையாட கொஞ்சி கிளியும் அருகிருந்து விளையாட அன்னப்பச்சியும் பக்கிருந்து விளையாட பச்சை கிளி வேண்டும் அண்ணான்னு எடுத்து தெரிவித்தேன். தங்கமி, எங்கே இருக்கிறது சொல், பிடித்து வருகிறோம் என்று தெரிவித்தார்கள் அண்ணமார்கள். வந்தேன் தொந்தனமே சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எனக்காக எங்கே இருக்கின்றது தங்கமே என்று கேட்டார். அண்ணா, எடுத்து தெரிவிக்கின்ற அண்ணா என்று தெரிவித்தேன். நாகமாலை தோகமாலையா சின்னாரே நாகோத்தே வீரமாலையா நாகமாலை தோகமாலையா Bye.
விளையாடி பொண்ணு வெளிநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் திரு வயலை எங்கே இருக்கின்றது அம்மா என்று எடுத்து தெரிவித்தார். ஆனால் கோனாடு அழகுபடி விளையாட்டில் சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கே இருக்கின்றது அண்ணா என்று எடுத்து தெரிவிக்கின்ற அண்ணா என்று தெரிவித்தேன். அண்ணா நாகமலை கோகமலை நாலு சுத்தி வீரமலை அவடிகளின் நெகிழ்வாரை அச்சமல்லாத தச்ச கோப்பை நெருஞ்சி குறிஞ்சி நெருப்பாடு அருகாமில் குவண்ணா பள்ளம் குறிஞ்சிவனை சோலையில் அஞ்சு குஞ்சி தாய்க்கிளியாகப்பட்டது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அண்ணா எடுத்து தெரிவித்தேன். தங்கவி அடையாளத்தை சொல்லும் அம்மா என்று கேட்டார் அண்ணா. அண்ணனிடத்தில் எப்படி தெரிவிப்பேன், எப்படி சொன்னேன்? அண்ணா நாகமலை தோகமலே, அண்ணா நாகமலை தோகமலே, அண்ணா நாலு சுத்து வீரமலே, நாகமலை தோகமலே, அண்ணா நாலு சுத்து வீரமலே, நெருங்கி குறிஞ்சி வாடா, அண்ணா நெருங்கி குறிஞ்சி வாடா, அண்ணா நெப்போனா தவிர்முள்ளி, அண்ணா நெருங்கி குறிஞ்சி வாடா, அண்ணா நெப்போனா உண்டிவாடா, அடிகளை கட்டி வாரே, அண்ணா அடிகளை கட்டி வாரே, அண்ணா வச்சமுள்ள தெய்வமே, அண்ணா உடைய திரு பாரே, அண்ணா உடைய திரு பாரே, அண்ணா வச்சமரு தெய்வமே, நெருங்கி குறிஞ்சி வாடா, நெருங்கி குறிஞ்சி வாடா, அண்ணா நெப்போனா தவிர்முள்ளி, அண்ணா நெருங்கி குறிஞ்சி வாடா, அண்ணா நெப்போனா தவிர்முள்ளி, தேகமெல்லாம் பச்சை நிறம், அண்ணா தேகமெல்லாம் பச்சை நிறம், அண்ணா மூக்கு நல்ல நிறம், அண்ணா இவைகள் பச்சை நிறம், அண்ணா இவைகள் பச்சை நிறம், அண்ணா மூக்கு நிறம் நிறம், கல்கரிண்டி கற்பு நிறம், அண்ணா கல்கரிண்டி கற்பு நிறம், அண்ணா கல்லிருந்தி வெளி நிறம், அண்ணா கல்லிருந்து கற்பு நிறம், அண்ணா கல்லிருந்து கற்பு நிறம், அண்ணா கல்லிருந்து வெளி நிறம், அந்த கிளி கொண்டு வந்தால், அண்ணா அந்த கிளி கொண்டு வந்தால், அண்ணா கண்ணுடனே கொண்டு வந்தால். அண்ணா இப்படி நாகமலை யோகமலை யார் சுத்தி வீரமலை அவதிகளில் நெகிழ்வாரை அச்சமல்ல தச்சம் கோபி குறிஞ்சி வனம் குவண்ண வனம் குறிஞ்சி வனை சோலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன எடுத்து தெரிவித்தார். அண்ணர்கள் சென்றார்கள், பிடித்தார்கள், என்னுடைய கருத்தினில் கொடுத்தார்கள். எள்ளி வளரி கொட்டி பட்டாந்தாலும் வந்தாடும் பண்டக வருகாவில் அண்ணல் கொடுத்த கிளிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கும் தருவாயிலே என்ன காரணமோ தெரியவில்லை. தங்கவி சீக்கிரம் வருகிறோடு அண்ணன் அழைத்திருக்கின்றார். என்ன காரணம் ஒன்றும் தெரியவில்லை. அண்ணன் இருக்கும் இடம் சென்று என்ன விவரம் அதை பார்த்து வருகிறேன். அண்ணா 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 சரணம் சரணம் அண்ணா தன் பணிந்த உங்கள் பாதம் அண்ணா சரணா சரணம் அண்ணா பணிந்த உங்கள் பாதம் நீயா நல்லதென்றால் பகுடனே சரணம் நீயா நல்லதென்றால் பகுடனே சரணம் சரண
பெற்று 16 பெற்று பெருமாள் வாழ்ந்து எந்த குறையில்லாமல் நீ நிறையோடு வாழ்ந்திருப்பாய் தங்கமே. அல்ல அகற்றமல்ல, இருந்தாலும் கூட ஆறாதி கோலாடு அழகுபடி விளையாடி பொன்னி விளைநாடு புகழ்விட்ட நன்னாட்டில் பட்டாதானம் பந்தாடு மண்டகத்தில் தாங்கள் குடும்ப கிளிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கும் தருவாயில் சரி தங்கமே, சீக்கிரம் வரிமல் வளைத்தது அருகில் கேட்டேன் அண்ணா. என்னை அழைத்த விஷயம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் அண்ணா. தங்கமே, அண்ணா தாங்களுடைய அழைத்த விவரத்தை விவரமாகவே எங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாய். உண்மைதான் அப்படித்தானே? உண்மைதான் தங்கமே, சொல்கிறேன் அம்மா. தங்கமே, மேலாட்டு வேடுவர்கள் குங்கர்வத்திராக நாட்டார்களும் 32 நாட்டார்களும் வெள்ளுவர் நாட்டு கோட்டவர்கள் படையெடுத்து வந்து விட்டார்களாம். அண்ணா, படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்களா? வையமலை சந்தமாகவே கூட்டமாகவே பாவிகள் குறுக்கொண்டிருக்கிறார்களாம். அவர்களிடத்திலே வீரமாக சென்று காதை மூட்டை முழுவதும் மறுத்து இவருடைய கச்ச பையிலே போட்டு என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் அதை பார்த்த உடனே அவ தங்கவே செல்லும் பொழுது அத்தான் வந்து போக வேண்டாம். அப்படி போவதாக இருந்தால் பகடை விளையாடு குளத்திலே பகடை விளையாடி யார்கள் வெற்றி யார்கள் தோல்வி, வெற்றியானவர்கள் படைமுகம் போக வேண்டும். தோல்வியானவர்களை வெள்ளையானை கட்டும் கத்தூரில் கட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால நம்ம இருவர்களும் பகடை போட்டார். சாட்சி சொல்வதற்கு யாரத்தார் என்று கேட்டார். கேட்டபோது அப்பொழுது என் முத்தமான பத்தினி ஒரு சொல்லு வாசகை பிள்ளை சத்தனம் தங்கி அழைத்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதனால தங்கமே, நாங்கள் இருவர்களும் அழைத்திருக்கிறோம், எங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் தங்கமே. அல்ல என்னை தெரிவிக்கிறீர்கள். ஆனாதி கொண்டாட்டு அழுகப்படி விளையாடி ஆமா பொன்னி விளையாட்டு புகழ்வற்ற நன்னாட்டிலே உண்மைதான் சீரும் திறப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயிலே ஆமா பொங்கி 22 கோனாடு 37 நாட்டார்கள் பட்டு கோட்டுமில் படையெடுத்து வந்து விட்டார்கள். தங்கி மீது சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர். பாவிகள் வந்து விட்டார்கள் அம்மா. அந்த பாவிகளை நம்மளை கொள்வதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? இந்த வார்த்தையை கேட்கும் போது இழியமை இடித்து விடும் போது இருக்கின்றது. இருந்தாலும் கூட பத்திரி வெட்டிய படத்தை உடல் முழுவதும் பொல்லாத கனவுகளை கண்டேன். நான் கண்ட கனவுகளை பெரிய நேரத்தில் தெரிவித்தேன். அல்ல, பொல்லாத கனவுகளை கண்டிருக்கிறேன். நான் கண்ட கனவை போல செக்கலம் இருக்கிறோம் அரிக்குழந்து வாரிவதும் ஆணிக்க தட்ட திருமகள் சம்பகோல ஆசாரியான வந்தால் அரமணிகளை வந்து விட்டேன். அரமனையை விட்டு போக சொல்லுங்கள் அண்ணா அண்ணா என்று அழுது முழுமையில் அண்ணா தெரிவித்தார். தங்கமே, நம்ம அரமனையை வந்து போர் என்று சொன்னால் மகா பாவங்கள் ஏந்தி விடும் அம்மா. இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கின்ற தாங்கள் கண்ட கனவுகள் பழிக்காது. அரமனை சென்று விளையாண்டிக் கொண்டு இருக்க வேண்டும் தங்கமே தெரிவித்து விட்டார் பெரியண்ணன். நான் கண்ட கனவை போல சதிகர நட்டலுக்கு பெரியண்ணன் சக்தி சென்று விட்டார். இப்போது கொண்டு 22 கோனாடு 32 நாட்டார்கள் பட்டு கோட்டை பதில் படையெடுத்து வந்து விட்டார்கள். தங்கமே சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள். அவன் தங்கமே மக்கியமான சந்தையாகவே பாதைகள் கூட்டமாகவே கூடிக்கொண்டு இருக்கிறார்களாம். அண்ணா செக்கணமா திரிக்கணமோ
சரி, இருந்தாலும் தாங்கள் சொன்ன வார்த்தையை மறுத்து சொல்லி வழக்கமில்லை அல்ல. நீங்கள் இருவர் வைத்த பந்தய பிரகார பகடை உருட்டுங்கள். யார்கை வெற்றி யார்கை தோல்வியை பார்த்து சொல்லுகிறீர்கள். தங்கமே, யார்கை வெற்றி யார்கை தோல்வி தாங்கள் தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல தங்கமே, அண்ணா தாங்கள் கரம் வெற்றி அடைந்து விட்டது, சென்று வா போய் வா என்று நீ சொல்ல வேண்டும். தங்கமே, ஆடுகிறேன் பகடை பார்த்து சொல்ல வேண்டும். அடுத்த பகடை ஆடுகிறேன் தங்கமே. அத்தா அத்தா சென்றாடு மண்டகமே அத்தா அத்தா சென்றாடு மண்டகமா அத்தா சென்றாடு மண்டகமே அத்தா மண்டகமா அத்தா சென்று விளையாடுவோமே ஒன்றாக சென்று விளையாடுவோம் ஒன்றாக சென்று விளையாடுவோமே ஒன்றாக சென்று விளையாடுவோமே ஒன்றாக என்னுடைய கரமாகப்பட்டது வெற்றி அடைந்திருக்கிறது. அல்ல தங்கமே, யாருகை வெற்றி? ஆமா, யாருகை தொகுதி பார்த்து சொல்லுகிறீர்கள். பார்த்து சொல்லுங்கள் அம்மா. அல்ல தங்கமே, அத்தாயி பகடை பத்து இருகாய் 8 விழுந்து விட்டது. பகடை பத்து என்னம்மா சொல்லுகிறதல்ல, என்னுடைய கரம் தோல்வியடைந்து விட்டதா? அத்தாயி வெற்றி தாகை தோல்வியாகி விட்டதல்ல அம்மா. என்னைக்குமே தோல்வி இல்லாதவனம்மா, இன்றைக்கு தோல்வழித்து விட்டது என்று சொல்கிறாயே தங்கமே. தோல்வழித்து விட்டது என்று சொல்கிறாயே அண்ணா. அம்மா, அத்தகை வெற்றி பெற்றால் ஒன்றுதான், சரி தாங்கை வெற்றி பெற்றால் ஒன்றுதான். இருந்தாலும் இரண்டாவது முறையாக பகடை உருட்டுங்கள். யாருகை வெற்றி யாருகை தொழிலை பார்த்து சொல்கிறீர்கள் தங்கமே. அல்ல, இரண்டாவது முறையும் பகடை போடுகிறேன். அகட்டம் அண்ணா. அண்ணா, தாங்கள் கரம் விட்டு அடைந்து விட்டது, சென்று வா அந்த பாவிகள் ஆடுகிறேன் அம்மா பகடை. அந்த முறையும் பந்தயங்கள் ஆடி பந்தயங்கள் ஆடி அந்த முறையும் பந்தயங்கள் ஆடி பந்தயங்கள் ஆடி முப்போலம் போட்டு விட்டேன் என்று அல்ல, இரண்டாவது முறையை பகடை போட்டிருக்கிறேன். கரம் விட்டு என்று விட்டார் அண்ணா. சென்று வா போய் வா அந்த பாதைகளை வெட்டி வீழ்த்து விட்டவா என்று சொல்லம்மா. அண்ணா, யாருகை வெற்றி யாருகை தொந்தை பார்த்து சொல்லுகிறேன் அண்ணா. சொல்லுங்கள் அம்மா. அல்ல, அத்தகை பகடை இருக்கால் 6 விழுந்து விட்டது, தாகை பகடை இருக்கால் 4 விழுந்து விட்டது அல்ல. இரண்டாவது முறையாக அத்தகை வெற்றி தாகை தோல்வியாகி விட்டதண்ணா. அம்மா, என்னம்மா சொல்கிறாயப்பா? எனக்கு தோல்வியடைந்து விட்டதா? உண்மைதான் அண்ணா. அம்மா, இருக்கையில் 2000 கொடுக்கையில் 1000 கைவிட்டெறிந்தால் கணக்கு வழக்கில்லாத படைகள் எல்லாம் வெட்டுவேனே. இந்த பாடுடைய கரம் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்கிறாயே தங்கமே. தோல்வியடைந்து விட்டது என்று சொல்கிறாயே. இருந்தாலும் மூணாவது முறையாக படை விட்டுங்கள். யாருகை வெற்றி யாருகை தொழிலை பார்த்து சொல்கிறீர்கள் தங்கமே.
வெற்றியும் தோல்வியும் வீரனக்கழகு என்று சொல்கிறாய். உண்மையா? மும்முறையும் பகடை பெறுங்கள் அண்ணா என்று சொல்கிறாய். என்னவா? உண்மைதான் அண்ணா. மும்முறையும் பகடை போகிறேன். என் கரம் வெற்றி அடைந்து விடுமா தங்கமே? ஆகட்டும் அண்ணா. ஆடுகிறேன் அம்மா பகடை. அங்கே அத்தான் இருமுறையும் பட்டயங்கள் ஆடி, இருமுறைய பட்டயங்கள் ஆடி, அத்தான் இருமுறையும் பட்டயங்கள் ஆடி, இருமுறைய பட்டயங்கள் ஆடி, இருமுறம் வெப்பட்டு விட்டேன் என்று உடம்பு விட்டேன் என்று தங்கையார சாட்சியாக தங்கையார சாட்சியாக வைத்து கடிய போல விளையாடி, தங்கை போல வைகாடி, கடிய போல விளையாடி, அண்ணா என்னுடைய கரம் வெற்றிதானே? யாருக்கே வெற்றி? யாருக்கே தந்தை பார்த்து சொல்கிறேன் அண்ணா. அத்தனை வெற்றியும் தாரகை தோல்வாகி விட்டது அண்ணா. நன்றாக பார்த்து சொல்ல வேண்டும். உண்மைதான் அண்ணா. அத்தகைய வெற்றி தாங்கை தோல்வாகி விட்டது அண்ணா. உண்மையாக 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 சொல்கிறாயா? உண்மைதான் அண்ணா. அம்மா அண்ணா தங்கமே வைத்த பந்தய பிரகாரம் ஆநாட்டு கோநாடு அழகு வண்டி வளநாட்டி பொன்னி வெளிநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே யானை கட்டும் சாமுடியால் இரும்பு தூணலை 16 சுத்தாக தாங்களோ கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் அண்ணா. அந்த மேலாட்டி வேடுவர்களோட அத்தா படையெடுத்து செல்ல வேண்டும் அண்ணா. இந்த வீரனுடைய கரம் கட்டுப்பட வேண்டுமா? உண்மையா தங்கமே? அப்படி அத்தா தெரிவித்த போது அண்ணா 60 மாதம் சங்கிலி எடுத்து வெள்ளையான கட்டும் கட்டுரையில் கட்டி வைக்க விடும்படி சொன்னார் என்ன? உண்மைதான் அண்ணா. அதனாலே நான் கட்டுப்பட வேண்டுமா? உண்மைதான் அண்ணா. அத்தா போருக்கு செல்லட்டமா? உண்மைதான் அண்ணா. தாங்களோ யானை கட்டும் சங்கிலியால் இரும்பு தூணலை 16 சுத்தாக கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். நமது மேலாட்டு வேடுவர்களும் அத்தா படையெடுத்து செல்ல வேண்டும் அண்ணா. ஆகட்டும் தங்கமே, அப்படியே நான் இரும்பு தூணல் கட்டப்படுகிறேன். அத்தா போருக்கு அனுப்புங்கள். உண்மைதான் அண்ணா. அரவணை சென்று வருகிறேன் அண்ணா. ஆகட்டும் தங்கமே, சென்று வா. அத்தான்